யாரையும் ஏமாத்தக்கூடாது. அதே சமயத்துல ஏமாந்து முட்டாளாவும் இருக்கக்கூடாது. அந்த வகையில இன்னைக்கு தெனாலிராமன் கதைகளிலிருந்து சூடுபட்ட புரோகிதர்கள் கதையை தான் பார்க்க போறோம். இந்த மாதிரியான கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மன்னன் கிருஷ்ணதேவராயர் அவருடைய தாய் மேல ரொம்பவும் அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தாரு. தன்னோட தாய் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாரு. அதே சமயத்துல கிருஷ்ணதேவராயரோட தாயார் மிகவும் கடுமையா நோயால அவதிப்பட்டிருந்தாங்க. ஒரு நாள் வைத்தியரை அழைச்சு தன்னோட அம்மா உடலை பரிசோதனை செஞ்சாரு. பரிசோதனை முடிஞ்சதும் வைத்தியரும் தாயார் அதிக நாள் வாழ மாட்டாங்க, சீக்கிரமே சிவலோகம் போய்விடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. இதனால மன்னர் வேதனை அடைஞ்சாரு. பிறகு தன் தாய்கிட்ட, அம்மா உங்களுக்கு சாப்பிட ஏது ரொம்ப ஆசையா இருக்குது அப்படின்னு கேட்டாரு. அம்மாவோ மாம்பழம் அப்படின்னு பதில் கூற, அது மாம்பழம் கிடைக்கக்கூடிய காலம் இல்ல. ஆனாலும் தன்னோட பணியாளர்களை அனுப்பி தேடினாரு. மாம்பழம் கொண்டு வர கட்டளையிட்டாரு. ஆனா மாம்பழம் வர்றதுக்குள்ளே தாயார் மரணம் அடையவே மன்னரோ அதை நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டாரு. அதற்கு பரிகாரம் காண அரண்மனை புரோகிதர்களை வரவழைச்சு ஆலோசனை கேட்கிறாரு. பேராசை பிடிச்ச புரோகிதர்களோ மன்னரோட தாயார் மாம்பழம் சாப்பிடாம இருந்ததால 108 தங்க மாம்பழத்தை 108 புரோகிதர்களுக்கு தர வேணும் அப்படின்னு சொல்லவே சரின்னு பதில் சொன்ன மன்னரும் 108 புரோகிதர்களுக்கு 108 தங்க மாங்கனியை கொடுத்தாரு. இந்த செய்தியை அறிஞ்ச தெனாலிராமன் வேதனை அடைஞ்சு புரோகிதர்களுக்கு பாடம் கற்பிக்க வேணும் அப்படின்னு நினைச்சாரு. புரோகிதர்களை சந்திச்ச தெனாலிராமன், என்னோட அம்மாவுக்கு திதி வருது, அதற்கு எல்லாரும் வந்து பூஜை பண்ணுங்க, என்னால முடிஞ்சதை தரேன்னு சொல்லவே புரோகிதர்களும் மகிழ்ச்சி அடைஞ்சு ராமனோட வீட்டுக்கு வந்தாங்க. ராமனும் அவங்கள வரவேற்று பின் கதவை தாழ் போட்டு பூட்டி நல்லா பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால ஆளுக்கு ஒரு சூடு போட்டான். புரோகிதர்கள் அலறி அடிச்சு ஓடி மன்னர்கிட்ட நடந்ததை சொன்னாங்க. மன்னர் கடுங்கோபம் கொண்டு தெனாலிராமனை விசாரிக்கவே ராமனோ, மன்னதி மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும். என்னோட தாய் உடல்நிலை சரியில்லாம இருக்கிற தருவாயில இருந்தபோது வலிப்பு வந்துச்சு. அதற்கு வைத்தியர்கள் என் தாயிற்கு சூடு போட சொன்னாங்க. நான் அவங்களுக்கு சூடு போடும் முன்னமே அவங்க இறந்துட்டாங்க. என் தாய் ஆத்மா சாந்தி அடைய புரோகிதர்களுக்கு சூடு போடும்படி பெரியவர்கள் சொன்னாங்க. அதனாலதான் சூடு போட்டேன் அப்படின்னு சொன்னான். இது முட்டாள்தனம் அப்படின்னு மன்னர் சொல்லவே, அப்போ மாம்பழம் சாப்பிடாம இறந்த உங்க அம்மாவுக்காக நீங்க 100 தங்க மாம்பழத்தை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்ததும் முட்டாள்தனம் தானே அப்படின்னு சொல்லவே இதை கேட்ட மன்னர் சிரிச்சாரு. தெனாலிராமனை பாராட்டினாரு. புரோகிதர்களின் பேராசையும் புரிஞ்சு கொண்டாரு. பரிகாரம் அப்படிங்கிற பேர்ல யாருக்கிட்டையும் கொள்ளையடிக்க கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது, முட்டாளாவும் இருக்கக்கூடாது. அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.